ஸோ ஹலோ கைஸ், ஸோ இன்னும் இல்லாமல் த பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 years later மான்வாவோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் தரமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து திருப்பி அகாடமிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் வந்து டிலே ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ண முடியாமல் நான் வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ அதை வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்கான். நிறுத்து, நீ எங்கே போகிற? கேங் சலோ நீ தானே இது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டுட்ருக்காரு. ஆமாம் நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். டாயும் மற்ற ஹண்டர்ஸ்லாம் என்னானாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் வந்துட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிற, அவன் மூஞ்செல்லாம் ஏன் அப்படி இருக்குது? டாயோ இறந்து போயிட்டானா அப்படின்னு அவன் கேட்கும்போது சரி அப்போது அந்த சாக்ரிஃபைஸ் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா டாயோ வந்து டி ரேங்க் டஞ்சனில் செத்து போயிட்டானா, இது வந்து கொஞ்சம் கூட செஞ்சா இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ வந்து நம்ப மாட்டேன், பட் அதை தான் உண்மை. அவன் வந்து அந்த டஞ்சனில் மாட்டிகிட்டு இறந்து போயிட்டான். ஈவன் தோ அங்கே வந்து எல்லாருமே ஹை லெவல் பிளேயராக இருந்தாலும் சரி, வேறு வழி இல்லை, என்னால் வந்து தப்பிக்க முடிஞ்சு, அது வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பையனா வரான். இப்போ வந்து இதுதான் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சூட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சரி இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல், இவனோட கண்டிஷனுமே ஓகேவாக தான் இருக்கான், நான் இவனே சாக்ரிஃபைஸாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் டாய்ஹோ வந்து இறந்துட்டான், நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து உன் கூட இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நீ வந்து சாக்ரிஃபைஸ்க்காக ஒரு ஆளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க, நீயுமே அந்த பேப்டிசம்க்கு வந்து வந்துரு அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் குடுகுடுன்னு ஓடி போயிடறான், நிற்க மாட்டான். இவன் ஏன் ஓடுறான்னு அவங்களுக்குமே வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ பேப்டிசம்னா வேறு எதுவும் இல்லை, இந்த ஞானம், இறை ஞானம் ஏதோ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ கடவுளோட பக்தி வருது, கடவுளை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி சொல்கிற விஷயங்களை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ இவன் உண்மையாகவே தாய் வந்து இறந்து போயிட்டானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. கில் லீடர் அப்படின்னு அவர் சொல்லும்போது தெரியும் திரும்ப அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் பிளேயர்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சியோ டாயோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கஃபுல்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த சாக்ரிஃபைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏதோ இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேட் ஆண்ட்ராஸோட எட்டர்னல் லைஃப் வந்து வாழ போகிறோம். ஸோ இந்த பவர், அந்த கிரேட் ஆண்ட்ராஸோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் எல்லாமே பிளான் படி தான் கரெக்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே ஒரு வாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நடந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு இங்கே இருக்க அந்த ஆளுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்பவுமே நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க, இது வந்து ஒரு பிளேயராக இருந்தாலுமே எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த சாக்ரிஃபைஸை கரெக்டாக வந்து முடிக்கணும், ஏன்னா எல்லாருக்குமே தேவை அந்த டிமானிக் எனர்ஜி தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே வந்து உங்களோட மேஜிக் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸோ உங்களோட பவருக்கான டிசைரை வந்து நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க, உங்களோட டிமானைஸ்டு எனர்ஜி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸோ இன்றைக்கி வந்து இவன் தான் வந்து பேப்டைஸ் ஆக போகிறான், ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆக்சுவலாக வந்து காங் சியோல்வோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்தான், அதாவது இந்த சாக்ரிஃபைஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தான், ஆனால் அவன் வந்து இந்த செரிமனியில் கலந்துக்கலன்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லும்போது சரி விடுங்க, அவன் வரல, அவனுக்கு லக் இல்லை, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாருமே சைலண்ட்டாக இருங்க, உங்களோட சாக்ரிஃபைஸை வந்து எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட மேஜிக் ஸ்டோன் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேப்டிசம் வந்து உங்களால் அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எல்லாருமே சார்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ என்னோட டீச்சிங் இல்லாமல் உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, ஸோ அதனால் உங்களோட ஓனரில் சாக்ரிஃபைஸ் வந்து விட்டுருங்க, ஸோ எல்லாமே வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து உங்களை வந்து பவர்ஃபுல்லாக ஆக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த முட்டாள் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் கொடுத்த மேஜிக் ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சா கூட இவனால் வந்து பார்த்திங்கன்னா டசன்ஸ் ஆஃப் செரிமனிஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடத்த முடியும். அதனாலே பரவாயில்ல, இவனுங்களாம் எனக்கு கீழே தான் இருக்கானுங்க, நான் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கராக மாறிட்டே போவேன், ஸோ இது மாதிரி டிமானிக் எனர்ஜி அக்செப்ட் பண்ணி என்னோட மொத்த கிராக்குமே நான் வந்து ஃப்ளோ பண்ண வைப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லி அவனோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பெல்லை வந்து அவன் ஸ்டார்ட் பண்ண இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியில் உயிர் இருக்க வரைக்கும் அவனுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்போ அந்த பாடியிலேருந்து உயிர் வந்து போதோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். ஸோ ஆனால் அது வரைக்கும் கிடச்ச எனர்ஜி அவனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடி ஏற வந்து அவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, இவனோட பாடி இவ்வளோ நேரம் நல்லா வருதுன்ட்டு. முடிஞ்சா இது வந்து எனக்கு ஒரு 20 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் வந்து லெவலப் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக எழுந்திரிக்கிறான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரிய மாட்டேங்குது, இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக்கில் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த செரிமனி விஷயம் இதை வந்து இன்னொரு வாட்டி பண்ணுறியாப்பா, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னு அவர் சொல்லவுடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான்.
நாட் பேட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அடுத்த செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவனும் டிமானிக் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு உனக்கு எப்படி டிமானிக் எனர்ஜி வந்து கிடச்சிச்சுன்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீ என்ன பண்ணாலும் சரி, இது வந்து எங்களோட இடம், எல்லாம் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பட் ஸ்டில் அவனுனால ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவோட பவர் அப்படி. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த அளவுக்கு இவனுக்கு என்ன தான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஆண்ட்ராஸ் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேமா. ஸோ இது வந்து கிரியேட் பண்ணி வந்து காட்டும் போது பார்த்தியா எங்களால் எந்த அளவுக்கு வந்து இந்த ஹெல் ஃபயரோட பவர் வந்து கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி இது பண்ணுறான். ஸோ அப்போ வந்துட்டு நீ எந்த அளவுக்கு டிமானிக் எனர்ஜி வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு வந்து தெரியாது, ஆனால் என்னோட பவரை உன்னால் இந்த ஜென்மத்தில் சர்பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு ஹெல் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவான். லிட்டரலாக அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹெல் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. இவனோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த பயத்தை வந்து பார்க்குது. இல்லை இது வந்து வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து வாய்ப்பே இல்லை, இது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ வந்து பார்த்துருக்கியா, சரி ஓகே நீ வேறு ஏதாச்சும் பண்ண வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொன்னான். அடுத்த செகண்டே இந்த கிரேட் ஆண்ட்ராஸோட ரீஇன்கார்னேஷன் தான் இவர். ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, தலைகுனிங்க, இவர் தான் வந்து நம்மளோட புது கிங், நம்மளோட காட், ஸோ நம்மளோட மெஸ்ஸியா எல்லாமே இவர் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இவர் தான் வந்து ஆண்ட்ராஸோட இன்னொரு பிறவின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது இவனோட ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்ல இவன் நல்லா அடாப்ட் ஆகுறான் அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது நான் சோடியோ கியூங், ஸோ நான் வந்து உங்களோட இதை வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து இது பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரி நானுமே கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணும் இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பவர் ஆஃப் ஸ்கை வந்து யூஸ் பண்ணோன்னே அவன் வந்து பறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஈவன் ஒரு நிமிஷம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொய் தானே சொன்னோம் உண்மையாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடான். ஸோ பரவாயில்ல நீ வந்து எப்படியோ என்னை வந்து கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் கிரேட் ஆண்ட்ராஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஹெல் ஃபயரோட கிங், இந்த மொத்த டீமன்ஸோட கிங் நான் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ உன்னோட மொத்த சபார்டினேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணு, ஸோ நான் வந்து உன் கூட கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு வந்து தாறுமாறாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த அகாடமிக் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறது. ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து போட முடியுமான்னு தெரில. பட் நான் சீக்கிரமாக வந்து அந்த டிலே இல்லாமல் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே தாறுமாறான ஒரு கூஸ்பம்ப்ஸ் எபிசோடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கங்கே சொல்கிற ஒரு சில சைன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக லிங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கதை வந்து பயங்கரமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கதை வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து லிங்க் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.